உலகின் பழமையான நாகரிகங்களில் மிக தொன்மையான தமிழர் நாகரிகம் பல்லாயிரம் ஆண்டுகளாக தனது அறிவாற்றல், தொழில்நுட்பம், தனித்துவ குணம் ஆகியவற்றை பாதுகாத்து அதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை வரலாற்று பொறுப்பாக கொண்டிருக்கிறது. பண்டைய தமிழ் சமூகத்தின் நினைவலைகளை பாதுகாக்க கட்டி எழுப்பப்பட்டதுதான் பொருணை அருங்காட்சியகம். இந்த முயற்சியும் நம் தமிழ் நாகரிகத்தின் வழிவந்த தொலைநோக்கு பார்வைதான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறார். அவரது தலைமையின் கீழ் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தமிழரின் தொன்மை பற்றிய நமது புரிதலை மாற்றியமைத்த அறிவியல் பூர்வ அகழாய்வுகளை மேற்கொண்டது. வளம் நிறைந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை மற்றும் துலுக்கர்பட்டி ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வுகள் அரிய மற்றும் விலைமதிப்பற்ற பண்டைய நாகரிகத்தின் ஆதாரங்களை நமக்கு அளித்தன. ஒவ்வொரு தொல்பொருளும் அதன் வயதை மட்டுமல்ல, மேம்பட்ட அறிவு, தொழில்நுட்பத்தின் தேர்ச்சி மற்றும் அதிநவீன வாழ்க்கை முறையை நம் கண்முன்னே காட்சிப்படுத்தின. இந்த வரலாற்று உண்மைகளை உலக மக்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விதி 110 கீழ் செப்டம்பர் 9, 2021 திருநெல்வேலியில் ரூபாய் 56.36 கோடி மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகம் நிறுவப்படும் என்று அறிவித்தார். ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். அதன்படி ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் பரப்பளவில் 54,296 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் இன்று மாண்புமிகு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டு மக்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பொருணை அருங்காட்சியகம் தமிழ்நாட்டின் அரிய தொல்பொருள் பொக்கிஷங்களை ஒரே இடத்தில் ஒன்றிணைக்கிறது. இரும்பின் தொன்மையை உலகிற்கு உணர்த்திய சிவகலையிலிருந்து தமிழ் நாகரிகத்தின் தொட்டிலாக போற்றப்படும் ஆதிச்சநல்லூர் மற்றும் சங்ககால பாண்டிய ராஜ்யத்தின் பரபரப்பான துறைமுகமான கொற்கை வரை இந்த அருங்காட்சியகம் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக நிற்கிறது. துல்லியத்துடனும் நேர்த்தியுடனும் வடிவமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியக வளாகத்தில் நீர்நிலைகள், திறந்தவெளி நிகழ்ச்சி அரங்கம், தொல்பொருள் மாதிரிகள், பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்கள், விசாலமான நடைபாதைகள் மற்றும் பசுமையான சூழல் ஆகியவை நிச்சயம் தனித்துவமான அனுபவத்தை உருவாக்குகின்றன. அருங்காட்சியகத்தின் மைய பகுதியில் குளிரூட்டப்பட்ட அரங்கில் தமிழ் நாகரிகத்தின் தொன்மை மற்றும் உலகளாவிய முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் 15 நிமிட காணொலி காட்சி ஒளிபரப்பப்படுகிறது. இரும்பு உருக்கும் தொழில்நுட்பத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தனர் என்பதை அறிவியல் சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த வரலாற்று சாதனை நேரடி செயல் விளக்கங்கள் மற்றும் விரிவான மாதிரிகள் மூலம் இங்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. இது பண்டைய தமிழர்களின் தொழில்நுட்பத்தை நவீன மனதிற்கு அணுகக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான ஆழமான தொடர்புகளையும் வெளிப்படுத்துகிறது. கலாச்சார சின்னங்கள், இலக்கிய குறிப்புகள், தொல்பொருள் அடையாளங்கள், நூற்றாண்டுகளாக பரவியிருந்த பரிமாற்றத்தை விளக்குகிறது. பார்வையாளர்கள் சங்க காலத்தின் ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்த கொற்கையின் கடல்சார் வர்த்தகத்தையும் கடலுக்கு அப்பால் தொலைதூர நிலங்களுடன் தமிழ் வணிகர்கள் மேற்கொண்ட செழிப்பான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகத்தை பற்றி கண்டுகளிக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள வரலாற்று ஆய்வாளர் அலெக்சாண்டர் ரியால் ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கற்கருவிகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் மற்றும் பண்டைய வர்த்தக வழிகள் ஆகியவை மாதிரி வடிவமைப்பு மூலம் பார்வையாளர்கள் பண்டைய தமிழ் சமூகத்தின் யதார்த்தத்திற்குள் நுழைய அனுமதிக்கிறது. அருங்காட்சியகம் முழுவதும் சுவரோவியங்களும் காட்சி விவரிப்புகளும் பொருணை நதிக்கரையோடு செலுத்தோங்கிய தமிழ் சமூகத்தின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை சித்தரிக்கின்றன. இவையெல்லாம் இயற்கையுடனும் அறிவியலுடனும் இணக்கமாக வாழ்ந்த ஒரு நாகரிகத்திற்கு மீண்டும் நம்மை அழைத்துச் செல்கின்றன. இவ்வளவு பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை உருவாக்குவதற்கு வரலாற்றின் மீது ஆழ்ந்த ஈர்ப்பு அவசியம். தலைவர் கலைஞரைப் போலவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தமிழர் வரலாற்றின் மீதான தேடலும் தொலைநோக்கு பார்வையும் தான் இந்த உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை சாத்தியமாக்கியுள்ளது. பொருணை அருங்காட்சியகம் வெறும் கட்டிடம் அல்ல, இது 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்து எடுத்துச் செல்லும் கால கண்ணாடி. மனிதகுல வரலாற்றில்
தமிழர் நாகரிகம் தனித்துவமானது. அதன் மரபு, காலம், தொன்மை, அறிவு வரலாற்றில் உயர்ந்து நிலைத்து நிற்கும்.